ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6:30 மணிக்கெல்லாம் வந்து பிள்ளையார்பட்டிய பார்த்து முடிச்சுட்டு, அடுத்ததா எங்க வந்திருக்குன்னா, குன்றக்குடி முருகன் கோயில தரிசனம் பண்றது தான் வந்திருந்தோம். ஒரு சிலர் வந்து கரெக்ட்டா வந்து சொல்லிட்டீங்க. நீங்க அடுத்ததா வந்து குன்றக்குடி முருகன் கோயில தான் போய் பார்க்க போறீங்கன்ட்டு, அடுத்ததா அங்க தான் வந்து போயிருந்தோம். நாங்க காலையிலேயே வந்து கோயிலுக்கு போறனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வந்து போயிட்டு இருக்காங்க. அதனால எந்த கோயில்லயும் நாங்க கூட்டத்த வந்து அதிகமா வந்து பார்க்கல. இந்த கோயிலோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து பார்த்தா அந்த மலையே வந்து மயில் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. ஆனா படி வந்து பார்த்தீங்கன்னா, ஏறி போறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாவே இருந்தது. அந்த மலையே வந்து படியா வந்து செதுக்கியிருக்காங்க போல இருக்கு. ஒரு மாதிரியா தான் இருந்தது. படி ஏறுறதுக்கு. நாங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிட்டயா தெரிஞ்ச மாரி தான் இருந்தது. ஆனா படி ஏற பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்த மாரி இருந்தது. அப்படியே அந்த மேல இருந்து அந்த வியூ பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்தது. நாங்க போயிட்டு பஸ் விட்டு இறங்குன உடனே என்ன வந்து தேடனோம்னா, இங்க தானே வந்து எம்டன் மகள்ல சரண்யா மேம் வந்து உழுந்து பெரளுவாங்க இல்லையா? தண்ணி ஊத்திட்டு வந்து, அந்த இடம் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தோம். அந்த இடமா என்னன்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா பக்கத்திலேயே வந்து இந்த தண்ணி அடிச்சு அப்படியே வந்து உழுந்து பெரளுவாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. அத படத்த பார்த்தா தான் தெரியும் போல இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வந்து சாமிய வந்து தரிசனம் பண்ணியிருந்தோம். இங்க வந்து முருகப்பெருமான் வந்து 6 முகத்தோட 12 கைகளோட அத வந்து தரிசனம் குடுத்திருந்தாரு. வள்ளி தெய்வானையோட. ரொம்ப அழகா வந்து தரிசனம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளிய வந்து பார்த்தா, கோவில சுத்தி வரப்ப பார்த்தீங்கன்னா, 2 உருவம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தூண் இருக்கும் இல்லையா? அதுல வந்து இருந்தாங்க. எங்களுக்கு சரியா அந்த அளவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது. அவங்க வந்து மருது சகோதரர்களாம். அவங்களையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கீழ வந்து இறங்கியாச்சு. மேல ஏறுறதுக்கு எப்படி இருந்ததோ, அதே மாரி கீழ இறங்குறப்பயும் பார்த்தீங்கன்னா, படி அப்படியே பாறாங்கல்ல தானே ஒரு மாரி படி மாரி செதுக்கியிருக்காங்க. கொஞ்சம் வந்து கஷ்டமாவே இருந்தது. அப்புறம் இறங்கி வந்த பிறகு இந்த வியூலாம் பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்தது. இந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தோட பூ வந்து கீழ கொட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததா, சரி இங்க நின்னு கொஞ்ச நேரம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நின்னு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கீழயே உற்சவர் இருந்தாரு. அவரையும் தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அடுத்ததா வந்து எந்த கோவிலுக்கு போயிருக்கோம்னு ஒரு கெஸ் பண்ணி கரெக்ட்டா வந்து சொல்லுங்க. யார் வந்து கரெக்ட்டா சொல்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த குன்றக்குடி கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வந்திருக்கேன். நீங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.